கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாள் எவனும் கேட்டால் பட்டை உரியும், சுடுகாட்டில் அவன் கட்டை விழும். வணக்கம். திராவிடியன் ஸ்டாக் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது திரு அன்புமணி அவர்களை பற்றின ராமதாஸ் அவர்களை பற்றின மெசேஜ் தான் இப்போ பயங்கர கான்ட்ரவர்சியாக ஓடிட்டுருக்கு. இந்த நேரத்தில் ஊடகங்கள் எல்லாமே ஒரு விஷயத்த வேணும்னு தவிர்க்கிறாங்க. அது கோடி மீடியாக்களோட வேலை தானே எல்லாருக்கும் தெரியும். இப்போ திரு சிஎன்ஆர் அவர்கள் அனைத்து இந்திய பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கத்தோட தலைவரான திரு சிஎன்ஆர் அவர்கள் எல்லா யூடியூப் காணொலிகள்லாம் திரு ராமதாஸ் அவர்களை பற்றின குற்றச்சாட்டுகளை அடுக்கிறாரு. அவர் சொல்கிற குற்றச்சாட்டுகள் 1-2 இல்லை, 1000 குற்றச்சாட்டுகள். அவர் ராமதாஸ் வன்னியரே இல்லைங்கிறாரு. அவர் படித்த படிப்பு போலியானது, அதை அவரோட டாக்டர் சர்டிஃபிகேட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க, ரத்து பண்ணிட்டாங்கங்கிறத சொல்கிறாரு. அப்புறம் அவர் சுசீலாங்கிறவரை 2வது திருமணம் பண்ணார். அந்த திருமணத்துக்கு எல்லா வேலையும் திரு ஏகே மூர்த்தி அவர்கள் தான் செஞ்சாருங்கிறத பற்றி சொல்லியிருக்காரு. இப்போ லேட்டஸ்ட் காணொலியில் அதை கூட சொல்லியிருக்காரு. இப்படி ராமதாஸ் பற்றின எல்லா விஷயங்களையும் அடுக்கிறாரு. அந்த ராமதாஸ் பேரை சொல்கிற குற்றச்சாட்டுகள், இன்னும் சொல்லணும்னா வன்னியர் சொத்து நலவாரி அமையாமல் இருந்து அதில் உள்ள விஷயங்கள்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணமே திரு ராமதாஸ் தான். அவர் சில வன்னியர் சொத்துக்களை அவர் தனியாக ஆட்டை போட்டு வச்சுருக்காருங்கிறதையும் சொல்கிறாரு. இது எல்லாத்தையுமே எதையுமே ராமதாஸ் அவர்கள் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத எந்த ஒரு பொது ஊடகமும் ராமதாஸ் அவர்கள் மேலே இந்த குற்றச்சாட்டுகளை வச்சு பாட்டாளி மக்கள் கட்சியிலையோ அவர் சார்பாக பேசுகிறவங்கள்ட்டையோ எந்த பொது ஊடகங்களும் இந்த கேள்வியை கேட்கறதில்ல. இது ராமதாஸுக்கு கிடைக்கிற ஒரு ப்ரிவிலேஜாக வச்சுக்கிறாங்க எல்லா ஊடகங்களும். இந்த விஷயத்துக்கு இதே சொத்து ஆட்டை, அதாவது திமுகனா அரசாங்க சொத்தை இது பண்ண பார்ப்பாங்க, அப்படின்னு புறம்போக்கு நிலங்களை ஆட்சேபப்படுவாங்கன்னு பல காலமாக ஒரு போலியான செய்தியை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கலைஞர்களோட இணையர்களை பற்றின ஒரு அவதூறுகளை பரப்பிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ராமதாஸ் மேலே சொல்லப்படுற எந்த அவதூறையும் அவங்க யாருமே பேசவே மாட்டேங்கிறாங்க, சொல்லவே மாட்டேங்கிறாங்க, கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. இது பர்சனல் லைஃப்பை கூட விட்டுருங்க. வன்னியர் சொத்து நலவாரி அமையாமல் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த காரணங்களை அது செயல்படாமல் இருக்கிறதுக்கான காரணம் ராமதாஸ் தாங்க சொல்கிறதையுமே அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. போலி சான்றிதழ்ங்கிறது அந்த மாதிரி விஷயங்களையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாத்தையும் விட்டுறாங்க. இதில் இன்னொரு இந்த ஆப்போசிட் சைடில் அன்புமணி அவர்களை பற்றி பேசும்போது அதுவும் ஊடகங்கள் செய்கிற தவறு என்னன்னாக்கா, அன்புமணி அவர்கள் இந்த இந்தூர் பல்கலைக்கழகத்துக்கு அனுமதி கொடுத்த வழக்கில் கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காருங்கிற அந்த செய்தியை பொது ஊடகங்களில் யாருமே பேசுகிறதில்ல. திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் தான் எனக்கு தெரிஞ்சு அவர் நக்கீரன்லேருந்து அவர் மட்டும்தான் இது பொது ஊடகத்தில் பேசியிருக்காரு. மற்றவங்கெல்லாம் யாருமே பேசுறதில்ல. இந்த ஊடகவியலாளர்கள் யாருமே அன்புமணி அவர்களை இந்த கேஸ் இருக்கே, இதை இதனால தான் நீங்கள் பிஜேபியோட அட்ஜஸ்ட் பண்ணி போகிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை யாருமே அன்புமணி பற்றி பேசுறதில்ல. இது ஊடகங்கள் பண்ணுறது. இதே கான்செப்டை அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, ராமதாஸ் அன்புமணியை மிக மோசமான ஒரு மனிதனாக சித்தரிச்சிட்டாரு. எவ்வளோ ஒரு தேர்ட் ரேட் தோசன் மாதிரி அம்மாவை பாட்டிலால் அடித்தார். குடிகாரன் செய்கிற செயல் அது. அம்மாவை பாட்டிலால் அடிச்சிட்டாரு. நீங்கள் இப்போ பேப்பரில் படிக்கிற அளவுக்கு மோசமான விஷயங்கள் அது. குடிகாரர் அம்மாவை தாக்குனாரு, அப்பாவை தாக்குனாருன்னு படிச்சிருப்போம். அந்த மாதிரி பெத்த அம்மாவை தாக்குனாருங்கிற அளவுக்கு அன்புமணியோட இமேஜை டேமேஜ் பண்ணுற அளவுக்கு மோசமான விஷயத்தெல்லாம் ராமதாஸ் அவர்கள் சொல்லிட்டாரு. அது இப்போ அந்த அளவுக்கு இப்போ என்னை மதிக்கலை, அப்பாவை மதிக்கலை, அவரை திரு ஸ்டாலின் போல தானே இருந்திருக்கணும், மைக்க தூக்கி கீழே போட்டார், என் தலையிலே போட்டிருக்கலாம் அப்படின்னு எல்லாம் பேசியிருக்காரு. அவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை, அவர் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாரு, அவருக்கு திறமை இல்லை, அவருக்கு லீடர்ஷிப் இல்லை, இப்படி வரிசையாக அடிக்கி தள்ளிட்டார். இவ்வளோ சொன்ன ராமதாஸ் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அன்புமணி மேலே சொல்லவே இல்லை. எல்லா அரசியல்வாதியும் ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சியை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுட்டா, இப்போ திமுகலேருந்து மதிமுக பிரிஞ்சிச்சு, திமுகலேருந்து அதிமுக பிரிஞ்சிச்சு, அவங்க எல்லாம் என்ன குற்றச்சாட்டு சொல்லி வைப்பாங்கன்னா, எம்ஜிஆர் பொருளாளராக இருந்துக்கிட்டே கணக்கு கேட்டார். அவர் தான் பொருளாளர், அவரே கணக்கு கேட்டார். மதிமுக சொல்லி இன்றைக்கும் எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் சர்க்காரியா கமிஷனில் இல்லாத ஒரு விஷயம், விஞ்ஞானபூர்வமான ஊழல்கிற வார்த்தை சர்க்காரியா கமிஷனில் இல்லவே இல்லை. அதை ஆர்எஸ் அவர்கள் பல தடவை சொல்லிட்டாரு. அந்த மாதிரி ஆதாரம் எதாவது காட்டுங்க, நான் அதுக்கு மறுப்பு சொல்கிறேன், அதுக்கான இதை சொல்கிறேன் அப்படின்னு ஆதாரத்தை காட்டுங்கன்னு சொல்லி பல தடவை கேட்டார். இது வரைக்கும் யாருமே சொன்னதில்லை. ஆனாலும் ஊழல் குற்றச்சாட்டை ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சி பிரியும் பொழுது ஊழல் குற்றச்சாட்டுகள் தான் முன்வைப்பாங்க.
அப்படி இருக்கும்போது ராமதாஸ் அவர்கள் வந்து இவ்வளோ மோசமான குற்றச்சாட்டுகள் அன்புமணி மேலே வச்சவர் இந்த ஒரே ஒரு குற்றச்சாட்டு, அன்புமணி ஊழல் செஞ்சுருக்காரு, இந்த மருத்துவ அமைச்சராக இருக்கிறத கூட வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டாருன்னு சொன்னவர் இந்த ஊழல் பண்ணியிருக்காருங்கிற விஷயத்த மட்டும் இன்ன வரைக்கும் அன்புமணி மேலே ராமதாஸ் சொல்லவே இல்லை. அதில் தான் ஒரு மர்மம் அடைஞ்சிருக்கு. என்னென்னா என்னைக்கு இருந்தாலும் இதில் உங்களோட பிளேவை திருப்புவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு மர்மம் இருக்குது. அதே போல் அன்புமணி இருக்கார்ல, அவர் ராமதாஸ் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அப்பா வந்து எங்கள் அப்பா தான் எல்லாம் செஞ்சார், சமூக நீதி போராளி, அந்த இதெல்லாம் ப்ரிவிலேஜ் எல்லாம் கொடுத்துட்டு அவர் 5 வருஷமாக குழந்தையாக இருக்காரு, அவருக்கு ஒன்றும் விவரம் தெரியல அப்படின்னு சொல்கிற அன்புமணி அவர்கள், அதே அன்புமணி வந்து ராமதாஸ் மேலே என்னென்ன குற்றச்சாட்டுலாம் வைக்கணும், இந்த மாதிரி எதேசகரமாக நினச்சாரு, கட்சி விட்டு கட்சி தாவினார், இந்த கட்சியில் அந்த கட்சியில் மாறி கூட்டணிக்கு வச்சார், எந்த கொள்கைகளும் இல்லாரு, ஸ்பீட் பாக்ஸ் வாங்கினார், இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் எதையுமே அன்புமணி வந்து ராமதாஸ் மேலே வைக்கல. அதே போல் அந்த சுசீலா அவர்கள் விஷயத்தையும், இந்த வன்னியர் சொத்து நல வாரியத்தில் இவர் செஞ்சிருக்க இந்த விஷயத்தையும், சிஎன்ஆர் அவர்களை எந்த குற்றச்சாட்டையும் அன்புமணி வந்து ராமதாஸ் மேலே வைக்கல. ராமதாஸ் இதெல்லாம் தாண்டிட்டு ஒரு சேஃப் சைடில் என்ன சொல்லிடுறாரு, எங்கள் அப்பா குழந்த மாதிரி ஆகிட்டாரு, அதனால் அவர் விவரம் பத்தலை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அதனால் ராமதாஸும் அன்புமணியும் பொது ஊடகத்தில், பொது பத்திரிகையாளர்கள் இவங்களை எல்லாம் கூட்டிகிட்டு ஒரு ட்ராமா காமெடி ஷோ பண்ணுறாங்க. ஒருத்தர் உண்மையான குற்றச்சாட்டுகளையோ உண்மையை உலகத்துக்கு சொல்லாமல் மறைச்சிட்டு சும்மா போலி குற்றச்சாட்டுகளை சொல்லி அன்புமணி வந்து இப்போ வந்து அவங்க அப்பாவோட அந்த போலி சான்றிதழ், 2வது திருமணம், வன்னியர் சொத்து நல வாரியத்தில் அந்த சொத்தை அட்டை போட்டது, இதை பற்றியெல்லாம் எதுவும் பேசாமல் சைலண்ட்டாக ஒரு கேம் ஆடுறாரு. ராமதாஸ் வந்து நீ இந்த ஒரு பல்கலைக்கழகத்தில் ஊழல் பண்ணது, கட்சியை வந்து தவறாக வழி நடத்தினது, இப்போ பிஜேபியோட இவங்களோடலாம் கூட்டணி போட்டு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கினது, அதை பற்றி ராமதாஸ் சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்போது இவங்க வந்து ஒரு இந்த வருத்தப்பட வாலிப சங்கத்தில் போய் விளையாடுவாங்கள்ல, அந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்களோ ஒழிஞ்சு ரியல் ஃபேக்ட் என்னவோ அதை 2 பேருமே பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ இந்த ஊடகங்கள் வந்து இப்போ இந்த திரு சிஎன்ஆர் அவர்கள் சொல்கிற இந்த குற்றச்சாட்டு இருக்குல்ல, அன்புமணி வந்து இந்த மாதிரி ஊழல் பண்ணார், அதில் பொதுத்துறை நிறுவனங்களை மூடினார், தனக்கு தனியான இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறது, ராமதாஸ் வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுருக்காரு. இப்போ லேட்டஸ்ட்டாக கூட ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. அந்த ராமதாஸ் அவர்களோட மணியை தான் வந்து சுசீலா அவர்கள்ட்டேருந்து வாங்கி தான் இப்போது பாமகவோட கொறடா அருள் அவர் தான் 10 மாவட்டத்துக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. ஒருவேளை அதனால தான் என்னவோ யாருமே பாமகவோட எந்த தொண்டரும் அன்புமணியை எதிர்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட விடாத இடத்துல அருள் தான் முதன்னு அன்புமணியை எதிர்த்து பேசியிருக்காரு. இப்போ இந்த கோபுன்னு ஒருத்தர் கூட பாலுவை எதிர்த்து தான் பேசியிருந்தார் ஒழிஞ்சு அன்புமணியை எதிர்த்து இது வரைக்கும் பாமகலேருந்து யாருமே பேசலை. அன்புமணியை எதிர்த்து பேசின ஒரே ஆள் வந்து பாமக அருள், சேலம் அருள் தான். அது காரணம் என்னென்னா அவர் தான் வந்து சுசீலாவோட பணத்தை வந்து ஃபினான்ஸ் பண்ணுறாருன்னு சொல்லி சிஎன்ஆர் சொல்லியிருக்காரு. இப்போ இவங்க 2 பேருமே ரொம்ப ஒரு சேஃப் சைடான ஒரு கேம் ஆடுறாங்க. இவரோட ஊழல் அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு, அவரோட தவறுகளை இவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. இது இல்லாமல் இந்த ஊடகங்கள் எதுவுமே இந்த பொதுவான கேள்விகளை எதுவுமே கேட்க மாட்டேங்குது. இது இல்லாமல் 2 பேரும் சேர்ந்து இருந்த காலத்தில் இவங்க செஞ்ச அட்டுழியங்களில் ஒன்று தலித் இல்லாத ஒரு கூட்டமைப்பு, அப்புறம் வந்து கண்ணகி முருகேசன் கேஸில் வந்து அந்த வக்கீலுக்கு எதிராக போராடினது, அப்புறம் இளவரசன் திவ்யா கேஸில் வந்து அந்த நாயக்கன் கொட்டாய் நத்தம் காலனியில் எரிச்சது, இதெல்லாம் ராமதாஸும் அன்புமணியும் சேர்ந்து செஞ்சது. அந்த விஷயத்த மேய்ப்பாரும் கிடையாது, யாருமே அதுக்கு பதிலும் சொல்ல முடியாது. அப்படி ஒரு இடத்துல இப்போ இருக்காங்க மக்கள். அதனால் இந்த ராமதாஸும் அன்புமணியும் எப்படி எந்த ஒரு கட்சி பிளவுப்பட்ட எதிர் அணியில் இருக்கவங்க 2 பேரும் ரொம்ப நியாயமான உண்மையான கேள்விகள் எல்லாம் கேட்பாங்க. சரி, இவர் இருக்கார், தேனி எம்பி இருக்கார், அவர் வந்து தங்கப்பாண்டியன், அவர் வந்து வெளியில் போனோன்னா அவர் வந்து தங்க தமிழ்ச்செல்வன் வந்து அதிமுகவில் என்னெல்லாம் தவறுகள் நடந்துச்சுங்கிறத தெளிவாக சொன்னார். அது எல்லாருமே ஒரு கட்சி விட்டு வெளியில் வந்தோன்னா அதில் வந்து நடந்த தவறுகளை எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது அன்புமணியும் ராமதாஸும் ரொம்ப சேஃபாக ஒரு உண்மையான குற்றச்சாட்டுகளை சொல்லாமல் போலி குற்றச்சாட்டுகளை சொல்லி இப்போது இந்த எலெக்ஷன் கேம் ஆடிட்டுருக்காங்க. ஊடகங்கள் வந்து இதை வந்து பயங்கரமாக வேடிக்கை பார்க்குது. உண்மை கேள்விகளை ஊடகங்களும் கேட்க மறுக்குது. அதனால் காத்திருப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நன்றி நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வணக்கம்.